த்ரீ த்ரீ அளவு கொடுக்குறீங்கன்னா படம் நான் ஒர்த்து தானே போகிறோம். த்ரீ அளவு கொடுக்குறேன்னா படம் எப்படி இருக்கும்? நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன். ஒரு மாதிரி தான் பார்க்கலாம் சார். படத்துக்கு சார் படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா? என்ன படம் சார்? டீம்ஸ் தானே பார்த்தீங்க? டீம்ஸ் தான் பார்த்தேன். எப்படி இருக்கு படம்? ஒரு மாதிரி தான் பார்க்கலாம் சார். டீம்ஸுக்கும் படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவர் போட்டுக்கிற அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீம்ஸுங்களா இது ஸ்லோவா போகுது ப்ரோ. ஆக்சுவலா மற்றபடி ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப இருந்துட்டாங்க, ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அதே ட்ராக் பண்ணிருக்காங்க. அது ஒன்றரை நாள் முடிச்சிருக்கலாம். சாங்ஸ் ஓரளவுக்கு வரல ப்ரோ. ஆனால் அது பிளேஸ்மெண்ட்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் வச்சிருக்காங்க. பட் சாங்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, அவங்க ஆக்சுவலா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். லைக் த்ரில்லர்ன்றது அதுல கிடையவே கிடையாது. நார்மலா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அதுல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பாக்குறதுக்காக ஒருத்தர், அதாவது பார்த்திபன் வந்துட்டு ஒரு 71 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ஒரு 82 இயர்ஸா ட்ரை பண்ணி, ஸோ டோட்டலா ஒரு 153 இயர்ஸா ட்ரை பண்ணி ஸ்பேஸ்ஷிப்பை லாஸ்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த 9 கிட்ஸ் எதுக்கு இருக்காங்க, அந்த மூவி ரொம்ப லென்த்தா போச்சு, ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப லைக் பேடா இருந்துச்சு. அவ்வளவுதான். டைம் 2 hour. அந்த 2 hourன்றதே நீங்க அந்த மூவி பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுக்கு லைக் கோஸ்ட காமிக்கிற மாதிரி காமிச்சாங்களா இல்ல த்ரில்லரா எதுவுமே புரியல. ஆனா தீம் வந்து த்ரில்லர்னு சொல்லிட்டாங்க, அது த்ரில்லரே கிடையாது. லைக் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போட ஏலியனை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ இதுல எதுவுமே த்ரில்லர்ன்றதுக்கான ஒரு கான்செப்டுமே இல்ல, கிடையவே கிடையாது. பார்த்திபனோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அவரோட சட்டிலான ஆக்டிங் அது கரெக்டா அப்படியே இருக்கு. சோ அந்த பசங்களோட ஆக்டிங் மட்டும் லைக் அவங்க வந்து சைல்டு இல்ல மெச்சூர்டுன்னு காமிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது ரொம்ப ஓவர் மெச்சூர்டா காமிச்சிருக்காங்க அதுல. சோ அது வந்து கொஞ்சம் பேடா இருக்காது. கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. லைக் எப்படின்னா எல்லாமே 6th 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க எப்படின்னா லைக் ஒரு 26 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஓல்ட் பர்சன்ஸ் மாதிரி பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ஒரு பேடான இது மாதிரி இருக்கு. சோ அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. வேற எதுவுமே மிச்சம் கரெக்டா இருக்கு. சாங்கே மூவில வரல, வரவே இல்லை. படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது, கிடையாது, லிங்க் கூட கிடையாது. அதான் டீன்ஸ்ன்றது லைக் நாங்களும் டீனேஜர் தான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்து நாங்களும் டீனேஜர் தான் காமிக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணிருக்காங்க. அது பேடான வேலை போய் முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம் படத்துக்கு? 3 கொடுக்கலாம். அவுட் ஆஃப் 5க்கு 3 கொடுக்கலாம். 3 அளவு கொடுக்குறீங்கன்னா படம் நான் ஒர்த்து தானே போகும். 3 அளவு கொடுக்குறேன்னா பார்த்திபன் சாருக்காக கொடுக்கலாம். ஏன்னா அவரோட டைரக்ஷன், அவரோட படம்ன்றதுனால இது ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அவர் பர்சனாலிட்டிக்காக கொடுக்கலாம். அவரோட பர்சனாலிட்டிக்காக. ஏன்னா அவரோட படம் பாஸ் படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் இந்த படத்துலயும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு. சோ அவர் பார்த்திபன் சாருக்காக நம்ம வேணா 3 கொடுக்கலாம். அவுட் ஆஃப் 5க்கு 3 கொடுக்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம்? இது பார்க்க வேண்டிய படம் தானா இல்ல எல்லாருமே பார்க்கலாமா? இது ஒரு நார்மல் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், யார் வேணா பார்க்கலாம். ரொம்ப கண்டென்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வியூ தான். சோ யார் வேணா பார்க்கலாம், அதெல்லாம் எதுவுமே. இந்த படத்தை பார்த்து ஏதாவது கத்துக்கிட்டீங்களா லைஃப்ல? இந்த படத்தை பார்த்து நான் படிக்கிறேன், நான் லா படிக்கிறேன். இதை பார்த்து நான் கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளவுதான். வேற எதுவும்